Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. வங்கதேசத்தில் பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறிய நிலையில் அங்கு இராணுவ ஆட்சி அமலுக்கு வந்துள்ளது. இந்நிலையில் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்குள் போராட்டக்காரர்கள் நுழைந்துள்ளனர். தவிர வங்கதேசத்தின் தந்தை பங்கபந்து என அழைக்கப்படும் முஜிபுர் ரஹ்மானின் சிலையை போராட்டக்காரர்கள் உடைக்கும் வீடியோக்களும் வெளியாகியுள்ளது. யார் இந்த முஜிபுர் ரஹ்மான்? அவரின் சிலை உடைக்கப்படுவதன் காரணம் என்ன? இந்தியாவிலிருந்து பிரிந்து 1947 பாகிஸ்தான் தனி நாடாக உருவானது. கிழக்கு பாகிஸ்தானில் பெரும்பாலானவர்களின் மொழி பெங்காலியாக இருந்தாலும் உருது மட்டுமே அதிகாரப்பூர்வ தேசிய மொழியாக அறிவிக்கப்பட்டது. முகமது அலி ஜின்னா கிழக்கு வங்கத்தில் இருக்கும் மக்களும் உருதுவையே தங்கள் தேசிய மொழியாக ஏற்க வேண்டும் என்று அறிவித்தார். அதைத் தொடர்ந்து மக்கள் இதற்கு எதிராக கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தனர். அப்போது மாணவர் தலைவராக இருந்த முஜிபுர் ரஹ்மான் வேலை நிறுத்தம் ஆர்ப்பாட்டங்களை தலைமையேற்று நடத்தினார். அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இவரின் கைதை கண்டித்து கிளர்ச்சி வெடித்ததால் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டார். தொடர்ந்து முஸ்லீம் லீக் கட்சியிலிருந்து விலகி அவாமி லீக் கட்சியில் இணைந்தார் முஜிபுர் ரஹ்மான். இதன் கிழக்கு வங்க பிரிவின் பொதுச் செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாகிஸ்தானின் 2வது சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று 1955 முதல் 1958 வரை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். 1956 கிழக்கு வங்கம் கிழக்கு பாகிஸ்தான் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆனால் முஜிபுர் ரஹ்மான் வங்க மக்களின் பாரம்பரிய அடையாளம் மதிக்கப்பட வேண்டும், வங்க மொழியை அதிகாரப்பூர்வ மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து 1958 பாகிஸ்தானில் கொண்டுவரப்பட்ட இராணுவ ஆட்சியை எதிர்த்து கைது செய்யப்பட்ட முஜிபுர் ரஹ்மான் 1961 விடுதலையானார். சிறையிலிருந்து வெளிவந்தவர் ஸ்வாதீன் பெங்காலி பிபோபி பரிஷத் என்ற தலைமறைவு இயக்கத்தை தொடங்கினார். வங்க மக்களின் அரசியல் அதிகாரத்திற்காகவும் கிழக்கு பாகிஸ்தானின் விடுதலைக்காகவும் இந்த இயக்கம் போராடியது. இவருக்கு இந்துக்கள் உள்ளிட்ட அனைத்து வங்காளிகளின் ஆதரவும் கிடைத்தது. 1970 நடைபெற்ற பாகிஸ்தான் பொது தேர்தல்களில் முஜிபுர் ரஹ்மானின் தலைமையிலான அவாமி லீக் கட்சி பெரும்பான்மையாக வெற்றி பெற்றது. ஆனால் பாகிஸ்தான் இராணுவமும் இஸ்லாமிய அரசியல் கட்சிகளும் இவர் பாகிஸ்தான் பிரதமராக வருவதை எதிர்த்தனர். பூட்டோவுடன் இணைந்து கூட்டணி அரசு அமைக்கலாம் என்று ஆலோசனை செய்யப்பட்டது. பூட்டோ ஜனாதிபதியாகவும் முஜிபுர் ரஹ்மான் பிரதமராகவும் பதவியேற்பது என்று முடிவு செய்யப்பட்டது. ஆனால் அப்போதைய ஜனாதிபதி யாஹியா கான் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. இராணுவ சட்டத்தை கொண்டு வந்தார். அவாமி லீக் கட்சியை தடை செய்தார். வங்காள தலைவர்களை கைது செய்ய உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து மாபெரும் புரட்சி வெடித்தது. ஏராளமான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர். முஜிபுர் ரஹ்மானும் கைது செய்யப்பட்டு பாகிஸ்தான் கொண்டு செல்லப்பட்டார். முக்திவாகினி படை உருவானது. ஏராளமானவர்கள் அகதிகளாக இந்தியா வந்தனர். இந்திரா காந்தி வங்காளதேசத்திற்கு ஆதரவாக இந்திய படைகளை களமிறக்கினார். இந்திய இராணுவத்தின் உதவியுடன் முக்திவாகினி படையினர் பாகிஸ்தான் இராணுவத்தினருடன் போரிட்டனர். 13 நாட்கள் நீடித்த இந்தியா பாகிஸ்தான் போர் டிசம்பர் 16 முடிவுக்கு வந்தது. இறுதியில் பாகிஸ்தான் இராணுவம் 93,000 வீரர்களுடன் சரணடைந்தது. வங்கதேசம் தனி நாடாக உருவானது. அதன் முதல் பிரதமராகவும் முஜிபுர் ரஹ்மானை தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் இராணுவத்தினர் சதியினால் 1975 வெளியூரில் படித்துக் கொண்டிருந்த 2 மகள்களை தவிர அனைவரும் கொல்லப்பட்டனர். வங்கத்தின் தந்தை என்று போற்றப்பட்டவர் 1975 55வது வயதில் கொல்லப்பட்டார். இவரின் மகள்தான் வங்கதேச பிரதமராக இருந்து தற்போது இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்திருக்கும் ஷேக் ஹசீனா என்பது குறிப்பிடத்தக்கது. தவிர கிழக்கு பாகிஸ்தானின் தேசிய மொழியாக வங்க மொழியை அறிவிக்க வேண்டுமென வங்க மொழி இயக்கம் தொடங்கப்பட்ட பிப்ரவரி 21 தான் உலக தாய்மொழி தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.